ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா ஃபேஸ் பேக்கு, அது வந்து நான் சுத்தமாக வந்து கழுவிட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முண்டை பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் பாருங்கள், இந்த சைடு வந்து லைட்டாக தான் இருக்குது, நல்லா டார்க்காக இருந்தது, இது குறைஞ்சிடுச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா இன்னமும் டார்க்காக இருந்தது, இதுவும் லைட்டாக இருக்குது, குறைஞ்சிடுச்சு இதுவும். பாருங்கள், இப்போ நான் எதுவுமே ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலை, வெறும் ஃபேஸ் மட்டும் பச்சை தண்ணி போட்டு கழுவிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆயில் தடவிருந்தேன். இங்கே பாருங்கள், ஆயிலே இல்லை சுத்தமாக. பாருங்கள், மேக்கப் எதுவுமே போடல ஸ்கின்னில். இங்கே பாருங்கள் எதுவுமே இருக்காது. இனிமேல் தான் நான் ஆயில் வந்து ஒரு ட்ராப்ஸ் வந்து வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆயில் வந்து தடவிருந்தேன், இப்போ எதுவுமே இல்லை பாருங்கள், கிளியராக இருக்க பாருங்கள். இந்த ஸ்கேல்ப்புக்கும் இங்கேயும் பாருங்கள், இங்கே ஆயில் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஆயில் எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள் ஆயிலே சுத்தமாக இல்லை, எல்லாத்தையும் எடுத்துடுத்து பாருங்கள். ஆயிலே எதுவும் இல்லை. என்ன ஃபிங்கரை பாருங்கள், இங்கே பாருங்கள் ஆயிலே இல்லை, சுத்தமாக எடுத்துச்சு பாருங்கள். இந்த டாட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா போது பாருங்கள், நல்லா தெரியும் போது பாருங்கள். பாருங்கள் இப்போ லைட்டாக வந்து ஒரே ஒரு ட்ராப்ஸ் தான் வந்து ஆயில் வைக்கிறேன் நான். பாருங்கள் லைட்டாக வந்து ஆயில் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆயில் வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். லைட்டாக வச்சதே தெரியாது, லைட்டாக ஆயில் வைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்கின் வந்து டார்க்காக இருக்கோ ஃபேராக இருக்கோ அதெல்லாம் கிடையாதுங்க. ஹெல்த்தியான ஸ்கின் இருக்கா நமக்கு. இந்த முகத்தில் வர இந்த பிம்பிள்ஸ் வந்து அது எல்லாருக்கும் வரதுங்க. அது வந்து காமனான ஒரு விஷயம், எல்லோருக்கும் சின்ன வயசில் வந்திருக்கோம். அது இல்லாத ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா மங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மங்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இங்கே இது ஃபுல்லாக ஆக்குபைட் பண்ணிவிடுங்க, இந்த ஃபுல்லாக ஆக்குபைட் பண்ணிவிடும். மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா மூக்கு இங்கே இப்படி ஆக்குபைட் பண்ணிவிடும், இங்கெல்லாம் வந்து ஆக்குபைட் பண்ணிவிடும். அந்த மங்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுனால அவாய்ட் பண்ணிடலாம், வராது. பாருங்கள் நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்கள், நல்லா டார்க்காக இருந்தது. இங்கே பாருங்கள் லைட்டாக ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் டெய்லி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் வந்து டெய்லியும் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து போடுறேன். உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். நீங்கள் முந்தைய வீடியோ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னும் 2-3 நாளில் இது வந்து கிளியர் ஆகிடும். மூக்குக்கு மேலே எல்லாமே இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் ஸ்கின்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுவுமே முகத்தில் வந்து அப்ளை பண்ணல. நிறைய கெமிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அப்ளை பண்ணுறது வந்து முக்கியம் இல்லை, அதை வந்து கேர்ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணணும். இல்லைனா இந்த ஸ்கின்னோட இந்த துளைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் போய்ட்டு அப்படியே அப்பிடும். அது இந்த ஸ்கின் வந்து சுவாசிக்கவே முடியாது. அப்புறம் அப்படியே போய்ட்டு பதிஞ்சிடும். அப்படியே அந்த மேக்கப் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நாளடைவில் அது பதிஞ்சு என்ன ஆகிடும்னா தோல் வந்து சுருக்கம் ஏற்பட்டுடும். இந்த க்ளோப் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இருக்குது பார்த்தீங்களா இந்த க்ளோ வந்து அப்படியே இறங்கிடும், தொங்கிடும், அப்படியே 2 பக்கமும் தொங்கிடும். இந்த 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 கோடு வந்து நல்லா அது காட்டி கொடுக்கும். இந்த க்ளோ இருக்குது பாருங்கள், இந்த க்ளோ வந்து அப்படியே கீழே இறங்கிடும். நம்ம வயசான தோற்றத்தை காட்டுறது வந்து அந்த க்ளோ இறங்கிறது தான். ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா தோல் நல்லா சுருங்கின மாதிரி அங்கங்கே சுருக்கங்கள் வந்து நிறைய இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கண்ணு கீழே இருக்கிற வளையம் கூட எனக்கு இல்லை பாருங்கள், கருவளையம்னு சொல்லுவாங்க, அது கூட இல்லை பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் ஸ்கின்னு. சின்ன வயசுலேயே இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிம்பிள் வந்த அந்த ஒரு மார்க் வந்து போகவே மாட்டுது. ரொம்ப அந்த ஸ்கின்னையே வந்து ரொம்ப டார்க்காக ஆக்கிடுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.